இந்த கேள்வியை நிறைய பேர் என்னிடத்தில் கேட்குறாங்க. என்னுடைய வெற்றி அடையணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியான சூழ்நிலை அமையறதில்ல. ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது பல தடைகள் வருகிறது. அது அந்த காரியத்தை செய்வதற்குண்டான சாதகமான சூழ்நிலை எனக்கு அமையவே மாட்டேங்குது. என் நேரம் சரியில்லை, என்னுடைய கர்மவினை இப்படி இருக்குது, என் ஜாதகப்படி எனக்கு இது நடக்காதுன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்னிடத்தில் சொல்கிறார். இதற்கு முக்கிய காரணம் தெளிவாக புரிந்து கொண்டுங்கள் சகோதர சகோதரிகளே. உங்களுக்கு ஒன்று பெரிய உண்மையை சொல்கிறேன். இதுக்கு ஒரே மூல காரணம் உங்களுடைய இலக்கு, அதாவது உங்களுடைய கோல் என்று சொல்லக்கூடிய, உங்களுடைய விஷன் என்று சொல்லக்கூடிய விஷயம் நீங்க தெளிவாக இல்லை என்று அர்த்தம். இதுக்கு முந்தைய வாரத்தில் இந்த கோல் எவ்வளவு முக்கியம், ஒரு விஷன் எவ்வளவு முக்கியம் ஒரு மனுஷன் வெற்றி அடைகிறதுக்குன்னு அதை பத்தி விரிவாக பேசியிருக்கிறேன். இந்த கோல் உங்களுக்கு தெளிவாக இல்லாதனாலும் அதில் தீவிரமான ஒரு அதை நோக்கி செல்வதற்குண்டான யுக்தியை, மனநிலையை நீங்க உருவாக்காதனாலையும் தான் உங்களுடைய சூழ்நிலை தவறாக போகிறது. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, எண்ணம் போல் வாழ்க்கை. ஐயா, இது 100% உண்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சூழ்நிலை தப்பாக போகிறது அப்படின்னா அதற்கு உங்களுடைய மனநிலை தான் காரணம். உங்களுடைய செயல்பாட்டுல தடைகள் வருகிறது அப்படின்னா இந்த தடையை பூரா வந்ததுக்கு உங்களுடைய மனம்தான் காரணம். உங்களுடைய எண்ணம் தான் அந்த தடைகளாக மாறி இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் தான் அந்த சூழ்நிலையை தவறாக ஆக்கி இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க விரும்புறீங்களோ அதுக்குண்டான சூழ்நிலைகள் தானாக அமையுங்க. இயற்கையின் சட்டமே இப்படித்தான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், தெளிவாக புரியும். இப்போ உங்க வீட்டுல ஆண்கள் இருப்பீங்க, பெண்கள் இருக்கீங்க. முதல்ல பெண்கள் எடுத்துக்குவோம். இந்த பெண்கள் இப்ப நீங்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கீங்க, ஹோம் மேக்கர் இருக்கீங்க, ஒரு சில பேர் வேலைக்கு போறாங்க. பெண்களை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்க அத்தனை பெண்களுக்கும் நான் கேட்கும் கேள்வி இது. இப்ப நீங்க உங்க வீட்டுல இருந்து உங்க ஆபீஸுக்கு டெய்லி ஒரு ரூட்ல போறீங்க. அந்த ரூட்ல நீங்க போகும் பொழுது ஒரு 10 வருடங்களாக நீங்க ஆபீஸ் வேலைக்கு போகும்போது அந்த வழியாக ஒரு புதுசா ஒரு பெண்களுக்கான ஆடை, ஒரு பொட்டிக் ஷாப்பு ஒருத்தன் புதுசா திறக்க போறான். உங்க கண்கள்ல இருந்து அது மிஸ் ஆகுமா? உங்க கண்ணுக்கு அது தெரியுமா? 100% நீங்க அதை மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. கரெக்ட்? இது உண்மை. இப்போ அதே வழியில ஒரு பெண்களுக்கான அழகு சாதனங்கள், ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் ஒருத்தன் புதுசா திறக்க போறாங்க. உங்க கண்கள்ல இருந்து அது மிஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் உங்க கண்கள்ல படும். ஆஹா, அருமையான ஒரு இது திறக்கிறானே, இத எப்ப திறப்பான், இதுல என்னெல்லாம் நான் வாங்கலாம், அப்படிலாம் உங்க கனவு ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இப்ப அதே வழியில ஒரு நகைக்கடை ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து புதுசா புது டிசைனோட திறக்க போறதா ஓப்பனிங் ஷாட்லின்னு போட்டிருக்கான். உங்க கண்ணில இருந்து அது மிஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? மிஸ்ஸே ஆகாதுங்க. இந்த 3 கடை உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இது நீங்க பெண்கள். இப்ப நான் இதே ஆண்களுக்கு வருகிறேன். இப்போ உங்க வீட்டில் இருக்கிற ஆண்களும் அதே வழியில ஆபீஸ் அவங்க போயிட்டு இருக்காங்க 10 வருஷமா. அவங்களுக்கு இந்த ஒரு கடை, அதாவது முதல்ல அந்த பட்டிக் ஷாப்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான அந்த கடை கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? தெரியவே தெரியாது. அந்த காஸ்மெட்டிக் ஷாப், பெண்களுக்கான அழகு சாதனம், அழகுபடுத்தக்கூடிய அந்த கடை கண்ணுக்கு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நகைக்கடை சத்தியமாக தெரியாதுங்க. நான் கேட்கிறேன், ஏன் இந்த பெண்களுக்கு இந்த 3 கடை உங்களுக்கு நீங்க எஃபர்ட்டே போடாம, எந்தவித முயற்சியும் இல்லாமல் ஏன் உங்களுக்கு உங்க கண்களுக்கு தெரிகிறது? ஏன் அவங்களும் அதே ரூட்ல போறாங்க, அவங்க கண்ணில் அது படவே படாது. அப்படி ஒரு கடை திறக்கிறதே அவங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த பெண்களுக்கு இந்த 3 விஷயங்கள்ல ஒரு ஆசை இருக்கிறது. எனக்கு நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு என் மனசுல ஒரு ஆசை வந்த அடுத்த கணமே அந்த கடவுள் எம்மா, நீ இதை ஆசைப்படுறியா? இங்க பாரு, ஒருத்தன் புதுசா கடை திறக்க போறான், இந்த கண்ணில் பாரு, இதை பாரு, நான் உன் கண்ணில் காமிக்கிறேன் அப்படின்னு அது உங்க முன்னாடி கொண்டு நிறுத்துங்க. அப்ப நான் ரொம்ப அழகா இருக்கணும், என் முகம் ரொம்ப மேக்கப், நான் அப்படிலாம் போட்டு என்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தீவிரமான ஆசை வந்த உடனேயே அந்த பெண்களுக்கான சிகை அலங்காரத்துக்கு உண்டான கடை உங்க கண்களுக்கு தெரியும். எனக்கு நகை மேல
இப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு நான் ஆசைப்பட்டு விரும்பின அடுத்த செகண்டு எனக்கு அந்த நகைக்கடை கண்களுக்கு தெரியும். இது எதுவுமே இந்த ஆசை அந்த ஆண்களுக்கு கிடையாது. அதே வழியில போவாங்க, அவங்க கண் அதை பார்க்கும், ஆனா அது உள்ள போகவே போகாது. இதே ஆண்களுக்கு ஒரு மொபைல் ஷாப்போ இல்ல ஒரு காரு ஒரு ஷோரூமோ, அவருக்கு கார் பிரியராக இருந்தால் அது கண்ணுக்கு தெரியும். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் ஒரு எலைட் வைன் ஷாப் திறக்கிறான்னா கண்ணில் மிஸ்ஸே ஆகாது, கட்டாயம் அவனுக்கு கண்ணுக்கு தெரிந்து விடும். இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. அப்போ இந்த இயற்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மனிதன் மனதில் அவன் எதை ஆசையாக வைத்திருக்கிறானோ அது 100 விஷயத்துக்கு நடுவுல அது ஒண்ணு மட்டும் உங்க கண்ணில் வந்து நிக்குங்க, அது உருவாக்கி கொடுக்கும். இதுதான் இயற்கையோட சட்டமே. அப்படித்தான். எதை நீ ஆசைப்படுகிறாயோ அது அதை மட்டுமே நீ பார்க்கிறாய்ன்னு சொன்னார் புத்தர். இன்னொரு வரி சொன்னாரு, எதை நீ விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ன்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் தான் அது. அப்போ எப்போ ஒரு மனிதன் தீவிரமாக ஒரு விஷயத்தை அவன் சிந்திக்க தொடங்கி அதை ஒரு லட்சியமாக வைக்கிறானோ அதுக்குண்டான சூழ்நிலையை அது உருவாக்கும். அது கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க அதை தேடி போக வேண்டியதில்லை, அது உங்களிடத்தில் வந்து நிற்கும். நீங்க எங்க போனாலும் அது மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரியும். இப்படித்தாங்க இயற்கை வேலை செய்கிறது. இப்போ என்னுடைய சூழ்நிலை சரியாக இல்லை, என்ன சூழ்நிலை தப்பு தப்பா இருக்கு அப்படின்னா என்னுடைய மனதில் என்னுடைய ஆசை, நான் விரும்புகிற அந்த இலக்கு நான் தெளிவாக இல்லை என்றுதான் அர்த்தம். இப்ப என்னை எடுத்துக்கங்க, நான் இந்த வேலையை செய்யறேன், இந்த ஞானத்தை உலகத்துக்கு கொடுக்கணும், இதுதான் என்னுடைய ஒரே தீவிரமான ஆசை, இதை மட்டும்தான் நான் செயலாக செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்குண்டான அத்தனை விஷயத்தையும் என் கண்ணில் கொண்டு வந்து கொடுக்குங்க, நான் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குண்டான ஞானத்தை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் மிகப்பெரிய உண்மை. அப்போ எனக்கு ஏன் அது கண்ணுக்கு தெரியல, ஏன் என் சூழ்நிலை தவறாக இருக்கிறதுனா முதல்ல எனக்கு இலட்சியமே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. இந்த கேள்வியை கேட்கிற இதுல கஷ்டப்படுற அத்தனை பேருக்குமே ஒரு தெளிவான இலட்சியமோ நோக்கமோ ஆம்பிஷனோ விஷனோ இருக்குதான்னு உங்களையே கேளுங்க. அது தீவிரமா அதுல இருக்கிறீங்களான்னு பாருங்க. மேலோட்டமா இருந்தால் மேலோட்டமாக காமிக்கும், தீவிரமாக இருந்தால் தீவிரமாக காமிக்கும். அதனுடைய முழு ஆழத்தையும் நீங்க பார்க்க முடியும். இதுதான் மிகப்பெரிய சூட்சமம். இது புரிஞ்சிருச்சுன்னா அதுக்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதுக்குண்டான ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அதுக்குண்டான மக்கள் உங்களிடத்தில் பழகுவாங்க, அதுக்குண்டான பொருட்கள் எல்லாம் உங்க கண்களுக்கு தெரிய வரும், அதுக்குண்டான ஸ்பெஷலைஸ்டு பீப்புளோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். அது நண்பர்களாக இருக்கலாம், இல்ல அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு கார்பரேட்ல இருக்கக்கூடிய ஒரு கோச்சாக இருக்கலாம். எந்த ஒரு அது சம்பந்தமான அத்தனை விஷயமும் இயற்கை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதுதாங்க மிகப்பெரிய ரகசியம். இயற்கை தவறே செய்யாது, இது இயற்கையின் சட்டம். இது புரிந்து உங்களுடைய லட்சியத்தை கரெக்டா நீங்க என்ன வேணுமோ அதை வையுங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும். வெற்றி ஆளனாக அடைந்த அத்தனை மனிதர்களுக்கும் இது இருந்திருக்கிறது. அதனாலதான் அவங்க அதில் உச்சக்கட்டத்தில் அடைந்தார்கள். அந்த தீவிரத்தை காமிக்கும் போதுதான் அவங்களுடைய திறமை உச்சக்கட்டத்துக்கு போகும், உலகத்தையே ஜெயிப்பாங்க. அத்தனை செல்வமும் உங்களை வந்து சேரும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.